அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சிலர் கேள்வி கேட்டிக்கிறாங்க, முதல்ல இந்த கனவுக்கு ஒரு பலன் இருக்குது, அந்த கனவுக்குரிய விளக்கங்களை நபிமார்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கனவு கண்டு தந்தை கிட்ட சொல்ல அந்த கனவுக்கு பதில் சொல்கிறாங்க. அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் இருக்கும்போது கனவுக்கு பதில் சொல்கிறாங்க. அது அப்படியே நடக்குது. அல்லாஹ் தஆலா அதுக்குரிய பலனை கற்றுக் கொடுத்திருந்தான் அப்படிங்கிறதுல நம்ம குர்ஆனில் பார்க்குறோம். அப்படி ஒன்று இருந்திருக்குது. அதுபோக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழமையாக சுபஹு தொழுது முடிஞ்ச உடனே சுபஹு தொழுதுட்டு மக்கள் பக்கமாக அப்படியே திரும்பி இருந்து சலாம் கொடுத்ததுக்கப்புறம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 3 தடவை சொல்லிவிட்டு மக்கள் பக்கம் அப்படியே திரும்பி இருந்து, யாராவது இன்றைக்கு கனவு கண்டீங்களா, அந்த கனவுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன் அப்படி என்று சொல்ல சஹாபாக்கள் கண்ட கனவுகளை சொன்னால் அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. இது அவருடைய வளமையாக இருக்குது. அதுபோக ஒரு தடவை யாருமே சொல்லலை, நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் கண்ட கனவு அதை சொல்லி காட்டுறாங்க. அதில் வட்டி சாப்பிட்டவர்கள், அதே மாதிரி விபச்சாரம் செய்தவர்கள், இப்படியான அந்த குற்றவாளிகளுடைய அந்த தண்டனைகள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு நீளமான ஒரு ஹதீது அப்படி விளக்கம் சொல்கிறாங்க. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு கண்டீங்களான்னு கேட்கும்போது ஒரு நபித்தோழர் அவருடைய கனவை சொல்கிறாரு. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நான் அதுக்கு விளக்கம் சொல்லட்டா யா ரசூலல்லாஹ் அப்படிங்கிறாங்க. அவர் சரி அப்படின்ட்டு விளக்கம் சொல்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விளக்கம் சொன்னோன்னே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிச்சிட்டு, இதில் சில தவறும் இருக்குது சரியும் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த கனவுக்கு பலன் என்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே இருந்த நபிமார்களுக்கு அது அல்லாஹ் தஆலா அதை கொடுத்திருந்தான். அது ஒரு வஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு பலன் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு பலன் சொல்லக்கூடிய ஒரு வித்தை இருக்குமா இருந்தால் அதை யார் செஞ்சுருப்பாங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க செய்திருப்பாங்க. அவங்களால சொல்ல முடியாமல் போச்சு. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் சரியும் இருக்குது பிழையும் இருக்குதுங்கிறாங்க. அப்போ முடியாத ஒரு மனுஷனுக்கு கனவுக்கு பலன் சொல்கிற ஆற்றல் இல்லை. இன்றைக்கி நிறைய புத்தகங்கள் இருக்குது, கனவின் பலன்கள், கனவுக்கு என்ன விளக்கம் அப்படின்ட்டு அரபியிலையும் இருக்குது, தமிழையும் இருக்குது. இப்போ பல்லு விழ கனவு கண்டா என்ன, யானையை கனவு கண்டா என்ன, பாம்பு வரச கனவு கண்டா என்ன அப்படின்ட்டு அகராதி மாதிரி அந்த சொல்ல பிரித்து பார்த்தாலே அதில் உள்ள கனவுகள் நிறைய, அந்த கனவுகளை எழுதி இந்த கனவுக்கு இதான் விளக்கம் இதான் விளக்கம் அப்படின்ட்டு எழுதிக்காங்க. கிட்டத்தட்ட அது ஒரு சாத்திரம் மாதிரி தான். இந்த கனவுக்கு இதான் விளக்கம் வேண்டாம், அது யார் சொல்லியிருக்கணும்? நமக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கணும். அது இல்லாமல் ஒருத்தருடைய மூளையில் தோன்றது எப்படி கனவுக்கு பலனாக இருக்க முடியும்? அது எப்படி சரியாக இருக்க முடியும்? எனவே கனவுக்கு பலன் யாருமே சொல்ல முடியாது. இதுபோக என்ன செய்வாங்கன்னு சொன்னால், மக்கள் கனவுகளை சொல்லுவாங்க நம்மகிட்ட. உங்களில் மௌலைமார்கள் இருப்பீங்க, நல்ல மக்கள் இருப்பீங்க, கொஞ்சம் படித்தவங்க இருப்பீங்க, மார்க்க தொடர்போடு இருப்பீங்க, பேரண்ட்ஸ் இருப்பீங்க, பிள்ளைகள் வாப்பாக்கிட்ட அந்த கனவை சொல்லும். அப்படி கனவை சொல்லும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நல்லது, நீங்கள் நல்லது தான் கண்டிருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு இதில் அருள் சொல்லியிருக்கிறான், நீங்கள் மாற்று கனவு கண்டிருக்கிறீங்க, ஏதோ நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு நல்லதை அதுக்கு சொல்கிறத நமக்கு மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய ஒரு விடயம். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பறவை சகுனம் பார்க்குறது, இந்த சகுனம் பார்க்குறது, இதையெல்லாம் தடுத்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல் ஃபஅல் ஃபஅல் என்கிறது அது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஊட்டுது, அது பரவாயில்லைன்னுட்டாங்க. அப்போ ஃபஅல் என்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், எதை கேட்டாலும் நல்லதை சொல்கிறது, நல்லா இருக்க போகிறீங்க, வெற்றி அடைய போகிறீங்க, ஏதோ நல்லது நடக்க போகுது அப்படின்ட்டு ஃபஅல் சொல்கிறது. அந்த சொல்லும் அருகே தான் நம்ம ஊரில் பால் பார்க்குறதுன்ற அந்த வார்த்தை வந்திருக்குது. ஃபஅல் என்கிறது ஃபால் என்கிற அந்த சொல்லா வந்துடுச்சு. அப்போ கனவை யாராவது சொன்னால் நம்ம நல்லதை சொல்லணும், நல்ல விஷயத்தை நம்ம திருப்பி சொல்லணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். அடுத்தது, இந்த கனவை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நல்ல கனவு என்பது ஒரு மனிதன் அவனை சந்தோஷப்படுற மாதிரி ஒரு கனவு கண்டுட்டான், ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு கனவு கண்டுட்டான் அப்படின்னு சொன்னால் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்தும் உள்ளது. நல்ல கனவு அல்லாஹ்வின் புறத்திலிருந்தும் உள்ளது. அப்படி ஒரு கனவு கண்டா ஃபல்யஹ்மிதுல்லாஹ், அதில் அல்லாஹ் புகழட்டும் அப்படின்ட்டு வருது. இன்னொரு விவாதம், இதெல்லாமே புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். இன்னொரு விவாதத்தில் வருது, அதை அடுத்தவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு. இன்னொரு விவாதத்தில் வருது, அதுவும் புகாரியில் தான், அவர் தன் விஷயத்தில் நிலவை நாடக்கூடியவர்கிட்ட அதை சொல்லட்டும். எல்லார்ட்டையும் அதையும் சொல்லக்கூடாது. நல்ல கனவுங்கிறதுக்கு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லக்கூடாது. நம்ம மேலே எரிச்சல் இருக்கிறவன் அந்த கனவை சொன்னோடனே இதெங்க நடக்க போகுது அப்படின்றான், மனசுக்கு ரொம்ப வலியாக இருக்கும். அப்போ நான் யார்கிட்டையாவது சொல்கிறதா இருந்தால் நம்ம விஷயத்தில் நம்மளை நேசிக்கிற ஒரு ஆள்கிட்ட சொல்லணும். அவரை நேசிக்கிற ஒரு ஆள், நம்ம தகப்பன்கிட்ட, தாய்கிட்ட, கணவன்கிட்ட,
அப்படி நம்மளை விரும்புகிற ஒரு ஆளுக்கிட்ட, நம்மளை நேசிக்கிற ஒரு ஆளுக்கிட்ட அந்த கனவை வந்து சொல்லணும். அப்போ தான் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்லுவார். அல்ஹம்துலில்லாஹ், நல்லது நடக்க போகுது, நான் உம்ராக்கு போகிற மாதிரி கனவு கண்ண, அல்ஹம்துலில்லாஹ் நீ எப்போ உம்ராக்கு போகிற, உம்ராக்கு போகத்தான் போகிற, அல்லாஹ் உனக்கு அந்த பாக்கிய திறப்புறான், ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நல்ல கனவு என்றால் அது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்தும் உள்ளது. அதை நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட சொல்லலாம், இன்னொரு விதத்தில் அவங்களை நேசிக்கிறவங்கள்ட்ட சொல்லுங்க அப்படின்னு. அதே மாதிரி ஒரு கெட்ட கனவு கண்டுட்டா, உங்களுக்கு மனசுக்கு கஷ்டம் வர மாதிரி ஒரு கனவு கண்டால் அது ஷைத்தானின் புறத்தில் இருந்தும் உள்ளது. அதை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அவர் வந்து ஷைத்தானுடைய அந்த தீங்கிலிருந்து அல்லாஹ்கிட்ட பாதுகாப்பில் தேடிக்கொள்ளட்டும். இன்னொரு விதத்தில் அதை யார்கிட்டையுமே சொல்ல வேணாம் அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அது அவருக்கு எந்த கெடுதியும் செய்யாது. கெட்ட கனவு கண்டுட்டோம் இல்லை, அதனால் உங்களுக்கு எந்த கெடுதியும் இல்லை. நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி, சாகுற மாதிரி, வேண்டிய பிள்ளை உண்டு ஆக்சிடென்ட் படுற மாதிரி, பிள்ளை மவுத்தாகிற மாதிரி, நம்ம ரொம்ப வேதனைப்படுற மாதிரி, தனி தொலைஞ்சு போய் அலைகிற மாதிரி, பிள்ளையை தொலைச்ச மாதிரி, இப்படி நிறைய சிலர் வந்து அசிங்கத்தை சாப்பிட்ற மாதிரி, எல்லார் மத்தியிலையுமே வந்து நிர்வாணமாக நிற்கிற மாதிரி, ஆட்களுக்கு முன்னாடி நம்ம வந்து டொய்லெட் போகிற மாதிரி, இப்படியான கனவுகள்லாம் வந்து ஷைத்தான் புறத்தில் இருந்து உள்ளது. இந்த கனவு அடிக்கடி அடுத்தவங்களுக்கு வேணும். எல்லாரும் முன்னாடி நிர்வாணமாக நிற்கிற மாதிரி, உடுப்பு இல்லாமல் நிற்கிற மாதிரி, டொய்லெட் போகிற மாதிரி, எல்லோரும் நம்மளை பார்க்குற மாதிரி, 4 பேர் முன்னாடி டொய்லெட் போகிற மாதிரி, யூரின் போடுற மாதிரி, இதெல்லாம் வந்து மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு ஷைத்தான் கொண்டு வந்து தரது. அப்போ ஷைத்தான் புறத்தில் அதனால் ஒன்றுமே உங்களுக்கு ஒரு கெடுதியும் பெறாதுன்றாங்க ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அதையுமே சொல்லாதீங்க, அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தருங்க, எல்லாம் அந்த கெடுதியிலேருந்து உன்னிடத்தில் பாதுகாவல் தருகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு அதனால் எந்த கெடுதியும் பெறாது. அதை வேற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராங்க சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு விவாதத்தில் எப்படி வருதுன்றா, அதுவும் புகாரியில் தான். கெட்ட கனவு கண்டு அப்படியே திடுக்கிட்டு நீங்கள் எழுந்துட்டீங்க, கண்மொழி வருது இல்லையா, அப்படியேன்னு சொன்னால் 3 தடவை இடது பக்கம் துப்பட்டோன்னா அப்படின்னா அந்த கொஞ்சமாக உமிழ்நீர் பறக்கிற மாதிரி 3 தடவை துப்பிட்டு அவர் வந்து அவருடைய விழாவை மாற்றி படுத்து கொள்ளட்டும். இந்த பக்கம் படுத்துருந்தால் அடுத்த பக்கமாக பிறண்டு அப்படி அவர் படுத்து கொள்ளட்டும் அப்படி என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கு எந்த கெடுதியும் வராது. அப்போ ஷைத்தான் ஒரு மூமினுடைய, ஒரு மனிதனுடைய மனதை கஷ்டத்தில் ஆழ்த்தி, கவலையில் ஆழ்த்துறதை விரும்புகிறான். அதனால் அப்படியான கனவுகளை கொண்டு வருவான். அது எந்த ஒரு கெடுதியும் உங்களுக்கு கொண்டு வராது அப்படிங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் நல்ல கனவு என்பது வஹீயின் 40ல் ஒரு பகுதி அப்படிங்கிறாங்க. நல்ல கனவு இருக்குது இல்லையா, கண்டிப்பாக ஏதோ நடக்க போகுது உங்களுக்கு. நீங்கள் உம்ராவுக்கு போகிற மாதிரி கனவு கண்டுறீங்களா, போக தான் போகிறீங்க. இப்போ இல்லாட்டி கொஞ்சம் லேட்டாக போக தான் போகிறீங்க. ஏதோ ஒரு நல்ல இதுக்கு பகரமாக இன்னமோ நடக்க போகுது. உங்களுக்கு ஏதோ செல்வம் இருக்க போகுது, ஏதோ குழந்தை கிடைக்க போகுது, ஏதோ ஒரு மகிழ்ச்சி இருக்க போகுது, நோய் நீங்க போகுது, ஏதோ ஒரு நலவு நடக்க போகுது. அது அல்லாஹ்வுடைய வஹீயில் ஒரு பகுதி என்று சொன்னாங்கல்ல, அந்த விஷயத்தை நாங்கள் தெளிவாக என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும்.